வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோவில் இஃபெக்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் ஃப்ருகாலிட்டி, அதீத சிக்கனம் நம்ம கடைபிடிச்சோன்னா சில மோசமான விளைவுகள் நமக்கு வரும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், நான் சொல்கிறது அதீத சிக்கனம். அதனால் நீங்கள் சிக்கனமாக இருக்காதீங்க, பணம் சேர்க்காதீங்கன்னா நான் சொல்ல வரல. ஏன்னா நம்மளோட சேனலோட மோட்டோவே மணி சேவிங் தான். எல்லாமே ஓகே. பட் ஆனால் சில பேர் இருப்பாங்க அதீத சிக்கனம், அதாவது இந்த கஞ்சத்தனம் அப்படிங்கிறத காட்டிலும் எப்போ பார்த்தாலும் பணத்தை பற்றியே யோசிச்சுட்டு லைஃப்பை விட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃப்ருகாலிட்டிக்கு நம்ம போயிடக்கூடாது. எதுலேயுமே நம்ம வந்து ஒரு அளவோடு இருக்கணும். அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஃப்ருகாலிட்டி, அதீத சிக்கனம், ரொம்ப அளவுக்கு மீறின அந்த சிக்கனம் அப்படிலாம் இருந்தால் என்ன மாதிரியான விளைவுகள் நம்ம சந்திக்க நேரிடும், எதெல்லாம் அதீத சிக்கனம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றையும் அதோடைய விளைவுகளையும் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, பணத்தை பற்றி ஒரு புரிதல் நமக்கு வந்து வேணும். இந்த உலகத்தில் பணம் அப்படிங்கிறது நம்ம ஆசைப்படக்கூடிய பொருளையோ நம்ம நினைக்கக்கூடிய ஒரு லைஃப்பையோ அமைச்சுக்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு கருவி தான். பணங்கிறது ஒரு கருவி, அது இட்ஸ் அ டூல் டு கெட் வாட் வி வாண்ட். ஆனால் அதுவே லைஃப் ஆகிடாது. இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் டாக் இல்லாத விஷயங்கள் நிறையவே இருக்குது. அதிலலாம் நமக்கு சந்தோஷம் கிடைக்கும். நிறைய பேர் வந்து அதை புரிஞ்சுக்கிறதே கிடையாது. பணம் வந்து ஒரு கருவி, லைஃபுக்கு முக்கியம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுவே வாழ்க்கையாக நம்ம நினச்சிடக்கூடாது. 24 மணி நேரமும் நீங்கள் பணத்தை பற்றியே யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா லைஃப் வந்து போயிடும். இப்போ நம்ம டெய்லி வேலைக்கு போகிறோம், 8 மணி நேரம் நம்ம வேலை செய்கிறோம். அந்த 8 மணி நேரம் நம்மளோட மைண்ட் செட்டில் என்ன இருக்கும், நம்மளோட வேலையை நம்ம ஒழுங்காக செய்யணும். ப்ராப்பராக ஒழுங்காக வேலை செஞ்சால் தான் அந்த மாதத்துக்கு சம்பளம் கிடைக்கும். நம்ம வேலையை ப்ராப்பராக செய்யும்போது நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். ப்ரொமோஷன் கிடைச்சா சம்பள உயர்வு வரும். அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டில் நம்ம வேலைக்கு போகிறோம், தப்பு கிடையாது. ஆனால் நம்ம வீட்டுக்கு வந்த உடனே என்ன ஆகும், அட் எண்ட் ஆஃப் த டே பசங்களை பார்க்குறோம், அவங்களோட சந்தோஷமாக பேசுகிறோம், என்ஜாய் பண்ணுறோம், பாடம் சொல்லித்தரோம், அவங்களோட விளாடுறோம், நடந்த விஷயங்களை பேசுகிறோம், மற்ற நம்ம லைஃப்பில் நடந்த விஷயங்களை ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே பேசிக்கிறோம். ஸோ இதுதான் முக்கியம். ஸோ இந்த மாதிரி உங்கள் குடும்ப சந்தோஷத்துக்காகத்தான் நீங்கள் பணம் சம்பாதிக்கிறீங்களே ஒழிய, பணம் மட்டுமே உங்கள் லைஃப்பில் இருந்தால் எல்லாமே கிடச்சிடாது. வீட்டில் வந்து 1 கோடி ரூபா பணத்தை வச்சுட்டு நீங்கள் எதுவுமே அனுபவிக்கலை, ஜஸ்ட் வீட்டில் என்கிட்ட பணம் இருக்குன்னு நான் திருப்தியாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம தான் அந்த உலகத்தில் மிகப்பெரிய முட்டாளாயிடுவோம். ஸோ பணம்னு சொல்லி நம்ம அலையக்கூடாது. அது வந்து ஒரு டூல். அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் இருக்குது, அந்த 10,000 ரூபா பணத்தை வச்சுட்டு நீங்கள் டூர் போய் ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு போகிறீங்க, ஒரு இயற்கையான இடத்துல போய் உங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. அப்போ அங்கே ஒரு சந்தோஷம் கிடைக்குது இல்லையா? ஸோ அதுதான் முக்கியம். என் ஃபேமிலியோடு நான் ஒரு அழகான ஒரு இடத்துல நான் இருக்கேன், அந்த சந்தோஷம்தான் அங்கே பெருசே ஒழிய, அந்த சந்தோஷத்தை அடையிறதுக்கு நமக்கு என்ன தேவை, பணம் தேவை. இன்கேஸ் அந்த பணம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து வீட்டில் கூட ஜாலியாக ஃபேமிலியோடு உட்காந்து ஒரு டிவி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதை சமைச்சிட்டு நீங்கள் டிவி பார்த்துட்ருக்கீங்க, ஒரு மழை வருது, இந்த மழையை நீங்கள் ரசிக்கிறீங்க. ஸோ அதே சந்தோஷம் உங்களுக்கு வீட்லேயும் கிடைக்கும். பட் ஆனால் பணம் இருந்தால் நீங்கள் அப்படி போய் சந்தோஷத்தை அனுபவிக்கலாம். பணம் இல்லை அப்படின்னா நீங்கள் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷப்படலாம். அப்போ இந்த இடத்துல பணம் வந்து ஜஸ்ட் ஒரு கருவியாக தான் வந்து உங்களுக்கு தெரியுது. பட் மேட்டர் என்ன அப்படின்னா நம்ம மனசில் சந்தோஷம், அதுதான் வந்து மேட்டர். ஸோ பணத்தை விட நம்ம மனசும் நம்ம குடும்பத்தாரோட மனசும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். 2வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, அதீத சிக்கனம் வந்து நம்ம குடும்பத்தோட அமைதியை வந்து கலைச்சிடும். இப்போ ஒரு வீட்டில் ஒரு கணவன் ஃபேமிலியை பார்க்கலாம், இல்லை ஒரு மனைவி ஃபேமிலியை பார்க்கலாம். ஸோ யாரோ ஒருத்தர் வந்து குடும்பத்தை பார்க்க போகிறீங்க, மணி மேனேஜ் பண்ண போகிறீங்க. நீங்கள் எந்நேரமும் வந்து சிக்கனம் அப்படின்னு சொல்லி உங்கள் ஃபேமிலியில் எந்த விஷயம் நடந்தாலும் அந்த இடத்துல நீங்கள் சிக்கனத்தை கொண்டு வந்தீங்க அப்படின்னா சம்ஹவ் உங்கள் ஃபேமிலியில் வந்து உங்கள் மேலே ஒரு வெறுப்பு வந்துடும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன எடுத்துக்கங்க, நான் வந்து ஃபேமிலியை பார்த்துட்ருக்கேன். இப்போ வந்து நான் 1,500 ரூபா நான் நான்வெஜ்ஜுக்குன்னு ஒதுக்குறேன், ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து பட்ஜெட் சேவிங்ஸில் வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மாத கடைசி ஆகிடுச்சு, என்கிட்ட கரெக்டாக அந்த நான்வெஜ்ஜுக்குன்னு எடுத்து வச்ச காசில் ஒரு 200 ரூபா தான் இருக்குது, ஓகேவா? அப்போ வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி வீட்டில் இந்த நான்வெஜ் எடுப்போமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நான் அந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட 200 ரூபா இருக்குது, ஓகே 200 ரூபா இருக்குது, சிக்கன் எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன்.
அப்படின்னா ஓகே ஏதோ ஒன்று கிடைக்குதுன்னு ஹாப்பியாக இருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல நான் பணம் சேர்க்கணும், ரொம்ப சிக்கனமாக இருக்கணும், இந்த மாதம் ஏதாவது சேர்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு பேரில் அந்த ரூ. 200 இருக்குது, ஆனால் இந்த மாதம் நான் பணம் சேர்க்கல, அதனால் நம்ம சாப்பிடாம இந்த பணத்தை சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த விஷயம் பேசினாலும் அந்த இடத்துல பணம் சேவிங்ஸு, பணம் சேர்க்கணும், பணம் நம்ம அந்த இடத்துல கொண்டு வந்தோம்னா அப்போ நம்ம மேலே அவங்களுக்கு ஒரு வெறுப்பு வந்துடும். ஸோ எந்த இடத்துல கொஞ்சம் லூஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல லூஸ் பண்ணணும், எந்த இடத்துல உண்மைக்கு பணத்தை டைட்டாக பிடிக்கணுமோ அந்த இடத்துல டைட்டாக பிடிக்கணும். ஸோ அப்போ உங்களுக்கு அந்த இடத்துல விஷயந்தான் வந்து பெருசு. என்ன மாதிரி விஷயத்துக்கு நம்ம சிக்கனத்தை கடைப்பிடிக்கணுமோ ஓகே கடைப்பிடிக்கலாம். இப்போ உங்ககிட்ட 1000 ரூபாய் இப்போ கையில் பணம் இருக்குது, ஒரு 200 ரூபாய்க்கு ஒரு செலவு கேட்குறாங்கன்னா செய்யலாம். 1000 ரூபா தான் கையில் இருக்குது, ஆனால் 10,000 ரூபா செலவு பண்ணி ஆகணும், 9,000 கடன் வாங்குங்கன்னா அப்போ நீங்கள் வந்து பணம் கையில் இல்லை, அப்போ நம்ம சிக்கனமாக இருக்கணும், கடன் வாங்கக்கூடாது, அப்போ நீங்கள் கண்டிக்கிறது தப்பு கிடையாது. ஸோ இப்போ நான் சொல்கிற வர விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா இடத்துலையும் நம்ம சிக்கனத்தை கொண்டு போய் நம்மளே நம்ம ஃபேமிலியோட அமைதியை கெடுத்துக்கக்கூடாது. 3வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சிக்கனம் அப்படிங்கிற பேரில் நிறையா பேர் செய்யக்கூடிய தப்பு, தரம் குறைஞ்ச பொருளை வாங்கி மேற்கொண்டு நம்ம சேமிப்பை இழக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். இப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒரு விஷயம் நம்ம வந்து வாங்க வேண்டிய பொருளை நம்ம வாங்கி தான் ஆகணும். இப்போ நீங்கள் அப்போ என்ன செய்வோன்னா, ஒரு பொருள் வாங்கணும் ஆனால் பணத்தை சேர்க்கணுங்கிற பேரில் தரம் குறைஞ்ச சீப்பாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு லோ குவாலிட்டி பொருளை போய் நம்ம வாங்கி அந்த பொருள் 3 மாதத்துல 4 மாதத்தில் போயிடும். மறுபடி இன்னொரு பொருள் வாங்குறது, மறுபடியும் அது போயிடும். இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட பணத்தை இழத்துக்கிட்டே வருவீங்க. ஸோ அப்போ தரம் குறைஞ்ச பொருளை வாங்குறது சிக்கனம் அப்படிங்கிறது வந்து தப்பான விஷயம். நீங்கள் ஒன்ஸு ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா காசை சேர்த்து வச்சு தரமுள்ள பொருளை வாங்கி அதை ரொம்ப நாளைக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு குவாலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் வேலைக்கு போயிட்டுருக்கிறப்ப இப்போ நான் அலைஞ்சிட்டு தானே இருக்கேன். ஸோ புதுக்கோட்டை திருச்சி, இல்லை திருச்சி புதுக்கோட்டை, இந்த மாதிரி டெய்லி அலையிற மாதிரி எனக்கு வேலை. அப்போ வந்து மழையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம் நனையிற மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ரெயின் கோட் வாங்கலாம் அப்படின்னு நான் போகிறேன் கடைக்கு. அப்போ நான் கொஞ்சம் கையில் காசு சேர்த்து வச்சுருந்தேன். அப்போ நான் போகிறப்போ ஒரு ஷோரூமில் பேண்ட்டு மேலே போட்டிருக்கக்கூடிய அந்த ரெயின் கோட்டு ப்ளஸ் வித் பேண்ட்டோடு சேர்த்து 1200 நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. அப்போ வந்து அவங்க காமிச்சாங்க, இந்த மாதிரி இதுவும் 1200 இருக்குது சார், இன்னொரு கொஞ்சம் அதை விட அமௌண்ட் கம்மியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 300 வந்து அந்த ஃபுல் கவராக பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அப்போ யோசித்தேன், எதுக்கு பேசாமல் 300 400 வாங்கலாமே அப்படின்னு. ஆனால் அவங்க சொன்னாங்க, சார் இது கொஞ்சம் லோ குவாலிட்டி தான், கொஞ்சம் கேரண்டி தர முடியாது, இது நல்லா உழைக்கும் சார், 1200 நல்லா உழைக்கும், இது வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு கிழிஞ்சிரும், ஸ்டிச்சிங்லாம் ஓரளவுக்கு தான் வந்து ப்ராப்பராக இருக்காது, பார்த்துக்கங்க அப்படின்னாங்க. ரெண்டுமே ரெக்ஸின் கிளாத் தான். அப்புறம் நான் பார்த்தேன், சரி எப்படினாலும் நம்ம அலைகிறதுன்னு முடிவாயிடுச்சு, நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள்னு சொல்லிட்டு நான் 1200 நான் வாங்கிட்டேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு மேலே நான் அதை யூஸ் பண்ணிட்டேன், ஒரு சின்ன கீறல் கூட அதில் விழலை. அந்த அளவுக்கு எனக்கு எத்தனையோ தடவை மழையிலேருந்து என்னை காப்பாற்றிருக்கு, அடித்து யூஸ் பண்ணியிருக்கேன், இன்ன வரைக்கும் அப்படியே புதுசு போலையே இருக்குது. அதே மாதிரி தான் நான் வச்சுருக்க பேகு, 750 rupees நான் பேக் வாங்க போகிறேன். அந்த பேக் நான் எடுத்தேன். இதே வந்து பார்த்திங்கன்னா அப்போ 300 பேக் இருக்குது. பட் என்ன சொன்னாங்க, சார் இது கொஞ்சம் நல்ல பிராண்டு, 300 கொஞ்சம் லோ குவாலிட்டி தான்னாங்க. சரி ஓகே, நம்ம ஏன்னா பேக் வந்து இல்லாமல் நம்ம டெய்லி வேலைக்கு போகவே முடியாது. சரி 750 நான் பேக் வாங்கினேன், 300 பேக் வேணால் குவாலிட்டியாக வாங்குவோன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 6 வருஷமாக அந்த பேக்கை நான் டெய்லி அடித்து போட்டு யூஸ் பண்ணுறேன். இன்னும் எனக்கு நல்லா குவாலிட்டியாக வந்துட்டுருக்கு. நான் இதே நான் 300 பேக்கை வாங்கி 300 அது குவாலிட்டி ஆகும், அடுத்த மாதம் 300, அந்த 7 வருஷத்தில் நான் எத்தனை 300 வாங்கியிருக்க மாதிரி இருக்கும், யோசித்து பாருங்கள். ஸோ இதுதான். ஸோ அப்போ லோ குவாலிட்டி பொருளை வாங்குறது சிக்கனம் கிடையாது. சேர்த்து வச்சு நல்ல ஹை குவாலிட்டி பொருளை வாங்கி நம்ம மேற்கொண்டு சேமிப்பை இழக்காமல் இருக்கலாம். 4வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, அதீத சிக்கனத்தால் நம்மளோட உடல் ஆரோக்கியம் பயங்கரமாக பாதிக்கப்படும். என்னடா அப்படின்னு பார்க்குறீங்களா, நிறைய பேர் இருக்காங்க, சிக்கனம் அப்படிங்கிற பேரில் தன்னைத்தானே கவனிச்சிக்க மாட்டாங்க. ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடணும், நமக்கு முடியலை அப்படின்னா டாக்டர்கிட்ட போய் பார்க்கணும். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா சிக்கனம் அப்படிங்கிற பேரில் கம்மியாக சாப்பிடுவாங்க சில பேர் வந்து. சரி பிள்ளைங்க சாப்பிட்டா போதும், அது கிடையவே கிடையாது. சாப்பாடு விஷயத்தில் நான் காம்ப்ரமைஸே நான் பண்ண மாட்டேன். பட் ஆனால் அதுக்குன்னு வேஸ்ட் பண்ணுறது வந்து எனக்கு பிடிக்காது. வேஸ்ட் பண்ணுறது தப்பு. அதுக்குன்னு வயிற்றுக்கு குறைவாக அந்த மாதிரி ஆரோக்கியமற்ற உணவுகளை எடுத்துக்கிறது வந்து தப்பான விஷயம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு திடீர்னு முடியாமல் வரும், என்ன பண்ணுவாங்க, மெடிக்கலில் போய் ஒரு 20 30 மருந்து வாங்கி போட்டுட்டு ஓவர் த கவுண்டர் பண்ணுவாங்க. அது ரொம்ப தப்பான விஷயம். டாக்டர்கிட்ட போனால் அவருக்கு 200 ஃபீஸ் கொடுக்கணும், அப்புறம் மருந்து கள்ளணும் அப்படின்வாங்க. கிடையவே கிடையாது. அப்போ இந்த மாதிரி நீங்கள் ஓவர் த கவுண்டர் மருந்து சாப்பிட்டு நிறையா பேருக்கு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வந்திருக்கு. இந்த மாதிரி சிக்கனங்கிற பேரில் நம்மளோட ஹெல்த்தை பாதிக்கப்படுற மாதிரி உணவு விஷயத்துலையோ, இல்லை நமக்கு வந்து நோய்கள் வந்தது அப்படின்னா அதில் போய் மருத்துவம் எடுத்துக்கிறதுலையோ காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஸ்டார்டிங்கில் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா
பிரச்சனையே கிடையாதுங்க. சிக்கனம் அப்படிங்கிற பேரில் இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு 500 ரூபாயை சேர்த்து நாளைக்கு ஒரு 50,000 ரூபாய்க்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் சிக்கனம், அதீத சிக்கனங்கிற பேரில் நம்மளோட உடல் ஆரோக்கியத்தை நம்ம கெடுத்துக்கக்கூடாது. 5வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, எப்போ பார்த்தாலும் பணம், சிக்கனம், இதை எப்படி சிக்கனப்படுத்தலாம், அதை எப்படி சிக்கனப்படுத்தலாம், அதை என்ன பண்ணலாம், இதை என்ன பண்ணலாம், அப்படியே நீங்கள் வந்து பணத்தை சேமிக்கிறத மட்டுமே நீங்கள் குறிக்கோளாக வச்சுக்கிட்டு நீங்கள் அதையே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்ச நாளில் நமக்கு மன அழுத்தம் வந்துடும். ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கனம் பண்ணி அப்படியே ஒரு மன அழுத்தம் வந்துடும். என்னடா லைஃப் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். நிறைய பேர் வந்து என்கிட்ட ஒரு கொஷின் கேட்பாங்க, ஆனால் எனக்கு வந்து என்னோடய சம்பளம் வந்து 10,000 ரூபா தான், எனக்கு பட்ஜெட் போட்டு கொடுங்க, 12,000 தான் பட்ஜெட் போட்டு கொடுங்க, இந்த வருஷத்துக்கு எப்படி 10,000 ரூபாய்க்கு பட்ஜெட் போடுறது அப்படின்னு வருஷம் கேட்பாங்க. நானும் மோஸ்ட்லி என்னால் முடிஞ்ச அளவுக்கு போட்டு கொடுத்துட்டு லாஸ்ட்டாக அவங்ககிட்ட நான் ஒன்று சொல்லுவேன். என்ன அப்படின்னா, ஓகே உங்களோட வருமானம் இப்போ 10,000 ரூபா இருக்குது, நீங்கள் வந்து 10,000 ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டு 10,000 ரூபாய்க்குள்ள உங்கள் செலவை ஒடுக்கிறதுக்கு பதிலாக அதிலே உங்கள் லைஃப் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட வருமானத்தை பெருக்கிறதுக்கு வழியை பார்க்கணும். நீங்கள் வந்து 10,000 ரூபா தான் நீங்கள் வாங்குறீங்க, கடன் வாங்காமல் ஓகே 10,000 ரூபாய்க்குள்ளே ஃபேமிலி ரன் பண்ணுறது தப்பு கிடையாது. பட் இதே தொடர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் எவ்வளோ ஒடுக்க ஆரம்பிப்பீங்க. அப்படியே 10,000 ரூபாய்க்குள்ளேயே ஒடுக்கணும்னு நீங்கள் அப்படியே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நமக்கு பைத்தியமே பிடிச்சிரும். ஒரு ஸ்டேஜில் வந்து நமக்கு ரொம்ப நமக்கு வந்து மன அழுத்தம் ஆகிடும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட வருமானத்தை பெருக்கிக்கிறதுக்கான வேலையை பார்க்கணும். இன்றைக்கி உங்களோட வருமானம் கம்மி, ஸோ அதனால நம்ம நிறைய மணி மேனேஜ்மெண்ட் டிப்ஸை ஃபாலோ பண்ணுறோம், எல்லாம் ஓகே. அது வந்து தற்காலிக உங்கள் சூழ்நிலையும் கடனில் தள்ளாமல் இருக்கிறதுக்கான வழிதானே ஒழிய நீங்கள் சந்தோஷமாக வாழணும்னா இன்னும் அதிகமாக உங்களோட வருமானத்தை பெருக்கணும். எப்படி வந்து நம்ம இன்கம் இன்க்ரீஸ் பண்ணி லைஃப்பை என்ஜாய் பண்ணுறது அப்படி திங்க் பண்ண ஆரம்பிச்சிடணும். எப்போதுமே பணம் சேர்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. பணம் சேர்க்குறது லைஃப்பை என்ஜாய் பண்ணுறதுக்கு தான். அதனால உங்களுக்கு வருமானம் கம்மியாக இருந்தால் சிக்கனமாக இருப்போம் அப்படிங்கிறத விட்டுட்டு சிக்கனமாக இருங்க, இல்லைன்னு தப்பு சொல்லலை. அதீதமாக சிக்கனமாக போகாமல் உங்களோட வருமானத்தை நீங்கள் பெருக்கிறதுக்கு வழியை பார்த்து, ஸோ இன்னும் கொஞ்சம் நீங்கள் வருமானம் பெருக்கிறீங்களா அதே சமயம் உங்கள் லைஃப்பையும் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதே சமயம் உங்கள் வருமானம் பெருக நீங்கள் வந்து அடுத்த கட்ட விஷயங்களை நீங்கள் அனுபவிச்சுக்கலாம். ஸோ வருமானத்தை பெருக்குவதன் மூலமாக நீங்கள் சந்தோஷம் அடையணுமே ஒழிய சிக்கனப்படுத்திக்கிட்டே உங்களோட ஸ்டேட்டஸை நீங்கள் லோவாக வச்சுக்கிறது தப்பான விஷயம். அது வந்து மன அழுத்தத்தில் தான் போய் முடியும். ஸோ இந்த 5 பாயிண்ட்டும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.